வைல்ட் கார்டில் போகிறவங்க வந்து பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக பேசிட்டு போவாங்க. ஆனால் உள்ளே போய் சப்பே ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் வந்து காஜல் இருந்தாங்க. கஸ்தூரி அப்படி தான் தேர்ட் சீசன் வந்து பயங்கரமாக வெளியில் ட்வீட்லாம் போட்டுட்டு பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு நான் உள்ளே போனால் அவள் தான் வேறு லெவல் அப்படின்னாங்க. சீசன் 9லையும் பார்த்தீங்கன்னா பிரஜன்லேருந்து, சாண்ட்ராலேருந்து, திவ்யாலேருந்து, அமித் கூட கொஞ்சம் சைலண்ட்டாக பேசினார். சாண்ட்ராவும் கொஞ்சம் சைலண்ட்டாக தாங்க. திவ்யாவும் பிரஜனை வந்து நான் ஒருத்தனை மூஞ்சை கிழிக்க போகிறேன், மாஸ்க்கெல்லாம் கிழிக்க போகிறேன், பிரித்து மேய போகிறேன் அப்படின்னாங்க. போய் மேய்ஞ்சிங்களா? ஆனால் போய் வந்து மாஸ்க்கு முதல் நாள் என்ட்ரியில் கிழிச்சாச்சே. அதான் அது ஒரு நாள் கிழிச்சாச்சு. ஏன்னா ஒரு நாள் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அது. என்ன பண்ணமோ உங்களுக்கு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வெளியே பார்த்துருக்கீங்களே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நான் போனால் நான் பார்த்தது எல்லாமே நான் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு திருப்பி 3ஆம் நாளில் ஹவுஸ்மேட்ஸ் என்ன கேட்டாங்க, வைல்ட் கார்டு வந்தீங்க ஏதோ பண்ணுங்க அது பண்ணுங்க. 3 நாள் ஒருத்தர் ஏதோ வில்லை உடைக்க முடியாது, சரித்திரமே அது கிடையாது. வில்லு உடைக்க அவ்வளோ பேர் வந்தாங்க. அப்புறம் தான் ஒருத்தர் உழைச்சார். ஓகே, அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி 3 நாளில் இப்போ இவ்வளோ நாளாக ஒரு 35 டேஸாக ஒரு 40 டேஸாக நான் ஒரு எபிசோட் பார்த்து உள்ளே வரேன்னா நீங்கள் எதுவும் பண்ணாதனால தான் எங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, உட்காந்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணி உங்களுக்குள்ளேயே இப்போ வரைக்கும் நான் வந்த இடத்துல வெளியே வர வேண்டிய ஃபேர் எவிக்ஷனில் இருக்கிற 7-8 பேர் உள்ள இருக்காங்க. 7-8 பேர் இருக்காங்க. ஓகே, அது நான் யாருன்னு சொல்லவே வேண்டாம். சொல்லணுமே, நான் சொல்கிறேன். ஓகே, 7 பேர் வெளியே இருக்காங்க. இவங்கெல்லாம் வரல. இப்போ நான் வந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் போய் செவுத்தில் முட்ட முடியுமா, சண்டை போடுமா? இது கேம், கடந்து போகணும்.